நான் வந்து ஒரு நடிகர், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இமேஜ்லேருந்து அவர் இன்னும் கீழவே இருக்கு. ஆஃபீஸில் போய் ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சாப்பிட்டுருங்க மாதிரி, அது ஒரு ஏஐ வீடியோ எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக இருக்கார். அது பெண்களுக்கு 2500 ரூபாய் நீங்கள் தான் உறுதி சொன்னீங்க. போன மாதம் வந்து 1000 ரூபாய் போட்டீங்க. இப்போ இந்த மாதம் வந்து என்ன போட போகிறீங்க? 10 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் இருந்தோம், அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இவங்க வந்து பதவி சுகத்துக்காக போயிட்டாங்க. விஜய் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு துண்டை வந்து விரித்து வைக்கிறாரு. ஸோ அந்த வலையில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண் காவலாளிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் நியூஸ் பார்க்குறாங்க தாவேக்காக்காரங்க அப்படின்ற அந்த விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது இந்த விஷயங்களுக்கு தன்னுடைய பேச்சில் பொறுப்பேற்காம அப்படியே பேசுறது என்ன? எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படின்னு அவர் பேசுறதுலேயே தெரியுது. நீங்கள் பண்ணிட்டு போனதான பழி தான் நான் வந்து ஏற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பொறுப்பேற்க மறுக்கிறாரு அல்லது பொறுப்பேற்காம நகர்ந்து போகிறதுன்னு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஹீரோஷிப். நான் வந்து இன்னும் வந்து பெரிய ஆள், இப்போ நான் வந்து ஒரு நடிகர், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ்லேருந்து அவர் இன்னும் கீழவே இறங்கல. தமிழகத்தின் முதல்வர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு பொறுப்பு. அது வந்து பதவி கிடையாது. அந்த பொறுப்பை இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து நான் முதல்வர்ன்றதை அவர் மனதால் அவர் இன்னும் ஏற்றுக்கவே இல்லை. அப்படி ஒரு முதல்வர்னா நீங்கள் வந்து அரசு அதிகாரிகளோட தினம் நீங்கள் வந்து பேசணும். இப்போ வந்து உங்களை வந்து ஒரு ஏஐ வீடியோ போட்டாங்க. முதல்வர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சாப்பிட்டுருங்க மாதிரி, அது ஒரு ஏஐ வீடியோ எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக இருக்கார். அது தேவையில்லைங்க. நீங்கள் சொல்லணும், ஏன்டா இந்த மாதிரி அவங்க ஐடி விங்கை தயவு செஞ்சு அந்த பிஆர் ஏஜென்சின்னு ஒரு ஐடி விங் இருக்குது, அவங்க வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஐடிகள் வச்சுருக்காங்க. அதை முதல்ல அவர் வந்து ஸ்டாப் பண்ணணும். உண்மையான என்ன பிரச்சனையோ மக்கள் வந்து சொல்லலாம். முதல்வன் படத்தை பார்த்து நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆய்வு போடுறது இதெல்லாம் பண்ணுவேன். அதே முதல்வன் படத்தில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு வந்து பணி செய்யணும், தவறு செய்தவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. 24 மணி நேரத்தில் வந்து முதல்வர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்துட்டுலாம் இங்கே வந்து வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு 5 ஆண்டுகள் நீங்கள் தான் முதல்வர். உங்கள் ஆட்சியில் வந்து கலைய போகிறதுலாம் கிடையாது. மக்கள் உங்களை முழுமையாக நம்பியிருக்காங்க. நீங்கள் சொன்னது பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க, முதியோர் பென்ஷன் இன்னும் வரல, அவங்கெல்லாம் வந்து பாவம் வந்து ஏக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் வந்து கொடுங்க. பெண்களுக்கு 2500 ரூபாய் நீங்கள் தான் உறுதி சொன்னீங்க. போன மாதம் வந்து 1000 ரூபாய் போட்டீங்க. இப்போ இந்த மாதம் வந்து என்ன போட போகிறீங்கன்னு தெரில. குறைஞ்சபட்சம் அந்த 2500 ரூபாய் நீங்கள் கொடுக்கறதான வாய்ப்புகளை பாருங்கள். வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் என்ன நிலைப்பாடுன்னே தெரியல. உங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் வந்து விரைந்து வந்து முடிவெடுங்க. புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் வந்து ஏற்றுக்கலையா நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள். காவேரி பிரச்சனையில் வந்து உங்களோட நிலைப்பாடு என்ன, அதை வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தயவு செஞ்சு வாயை திறந்து முதல்வர் வந்து பேசணும். இதுக்கு வந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு. நீங்கள் இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணாமல் யாருமே எங்களை குறை சொல்லக்கூடாது, பத்திரிகையாளர்கள் மேலே வழக்கு போடுறது, உங்களுக்கு வந்து பக்கங்களை முடக்கிறத விட்டுட்டு மக்கள் நலப்படி நீங்கள் வந்து செய்யுங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து நிதி உங்களுக்கு வரணுமோ அங்கே கேளுங்க. மத்திய அரசாங்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்க, நிதி கேட்டு வாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த முதலீடும் தமிழகத்துக்கு வந்தார்ல. 25 நாள் ஆச்சு, ஒரே ஒரு முதலீடு கூட, ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட நீங்கள் முதலீடே எடுக்கல. நீங்கள் அதை வந்து கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்க. போட்ட அமைச்சர்கள் வந்து கவனம் இருக்கிற அந்த வீடியோலாம் பார்க்குறோமே சார், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்லாம் இதெல்லாம் மனசாட்சியோட பேசணுங்க. ஒரு ரீல்ஸ் போட்டால் எப்படிங்க உங்களுக்கு வந்து, அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து நம்ம வந்து குறை மதிப்பீடு பண்ணல, நம்ம வந்து குறையும் சொல்லப்பா அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நீங்கள் சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். நம்ம அவங்கள வந்து குறை சொல்கிறது மட்டுமே இதுக்கு தீர்வாயிடுன்னா தீர்வாகாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாமே இங்கே நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க, தவறு இருக்குன்னு நீங்கள் ஒத்துங்க. ஏங்க முன்னாள் முதல்வர் ஒத்து பாருங்க. தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒத்துப்பார். ஆமாங்க இப்படி இருக்குங்க, சிக்கல் இருக்கான்னு. ஆமாம் சிக்கல் இருக்குது, இதை நாங்கள் இத்தனை நாளில் சரி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வரும், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். இந்த ஒன்றும் இல்லைங்க, தினத்தந்தியில் இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு போட்டிங்கன்னா அடுத்த நாள் அது வந்து சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. பத்திரிகையில் வந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு முன்னாள் துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு குழந்தைக்கு 12 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து முகநூலில் போட்டாருங்க, அந்த குழந்தைக்கு வந்து மருத்துவ உதவி தேவைன்னா அடுத்த நாள் இவரே போய் தேடி போய் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு அதே முகநூலில் வந்து போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணுங்கள் சார், நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணுங்கள். உங்களை மக்கள் நம்பி இன்றைக்கி வந்து நடு ரோட்டில் வந்து இறங்கி போராட்டம் பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. விவசாயிகள் பிரச்சனை உடனடியாக சார்ட் அவுட் பண்ணணும். இவர் சொன்னதை மட்டுமே பண்ண சொல்கிறாங்க, அடிஷ்னலாக எதுவுமே பண்ண வேணாங்க. அதை மட்டும் நிறைவேற்றினால போதும். தமிழ்நாடு நல்லா இருக்கும். நம்மளும் சொல்கிறோம் நல்ல முதல்வர் தான். அந்த முதல்வர் வந்து
வேகமாக துரிதமாக செயல்படும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் முதல்வர் தேவையில்ல, எளிய மக்களுக்கான ஒரு முதல்வராக திரு விஜய் அவர்கள் இருந்திருக்கணும். நீங்கள் ஓட்டு போகிறது எங்களுக்கு சிக்கல் இல்லை, ஓட்டு போட்ட மக்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து நிம்மதியாக வாழணும், அதுதான் நமக்கு தேவை. விஜய் அவர்களை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் நல்லவர் தான், இருந்தாலும் இன்னும் இந்த சில விஷயங்களை கவனிச்சா இன்னும் சிறப்பாக ஆட்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அமைச்சர்களை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஒவ்வொருத்தர்கிட்டயும் நிருபர்கள் போறப்ப விஜய் அவர்கள் நிருபர்களை பார்க்கவே மறுக்கிறாரு. இவங்க பார்க்கறாங்க, ஆனா பார்த்துட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் அந்த விஷயத்த சொல்றாங்க? அவங்களுக்கு அதை பத்தின புரிதல் இருந்து சொல்ல மாட்டாங்களா, இல்ல புரிதலே இல்லைன்னு எடுத்துக்கிறதா? அந்த கச்சத்தீவு பிரச்சனை குறித்து கேட்குறாங்க. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி போக்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்குக்கு எப்படி முதல்வர் பொறுப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துறைக்கும் எல்லாத்தையும் முதல்வரை பார்க்க முடியாது, அந்த துறைக்கு சார்ந்த அமைச்சர்கள் வந்து போடுறாங்க. இப்போ வேளாண் துறை அமைச்சர் இருக்காருன்னா அவர் வந்து சொல்லணும், இன்னைக்கு 47% வந்து உரம் வந்து விலை ஏறி இருக்கு, இது ஏன் ஏறிச்சு, எதனால் ஏறிச்சு, நாங்கள் மத்திய அரசாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இதை குறைப்போம் அப்படின்னு வந்து அவர் சொல்லணும். அவர் வந்து சொல்ல மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா காவிரியில் வந்து தண்ணீர் வந்து திறக்கணும், ஜூன் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடவுக்கு வந்து நீர் திறக்கணும். அது குறித்து இது வரைக்கும் எந்த ஏற்பாடுகளும் வந்து பண்ணல. காவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால்கள் வந்து தூர் வாரணும், அது வந்து முன்னாள் அரசாங்கம் வந்து தூர் வாரி ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் திறக்க வேண்டியது தான் வந்து நீங்கள் தண்ணீர் மட்டும் திறக்கணும். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஏக்கத்தோட நாற்று விட்டாச்சுங்க. நாற்று விட்டுட்டு இன்னும் 10 நாளில் அவங்க வந்து நடவு பண்ணணும். நீங்கள் தண்ணி தருவீங்களா தரமாட்டீங்களா, வந்து அணையை திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் பேசுவோங்க, எங்கள் முதல்வர்கிட்ட நாங்கள் பேசுவோம், பேசிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு சொல்கிறது அது ஒரு பதிலாக நோ கமெண்ட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போடுறாரு, அந்த ரீல்ஸுக்கு வந்து என்ன ஒரு அது நமக்கு வந்து புரியவே இல்லை, அது யார் சொல்லி இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இது சாத்தியமே இல்லைன்றார், வந்து மதுக்கடைகளை மூடுறது வந்து சாத்தியமே இல்லைன்றார், 10 ரூபாய் நிறுத்தவும் முடியாதுன்னு அவர் ஓப்பனாக ஒத்துக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மட்டும்தான் ஹேட்ஸ்அப்புங்க, அவர் மட்டும்தான் உண்மையை பேசியிருக்கார். மீதி எந்த அமைச்சர்களும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் என்ன சிக்கல் இருக்குது, நாங்கள் அதை சரி பண்ணணும்னு அவர் சொல்லலை. அடுத்த மாதம் இந்த மாதம் வந்துடுச்சு, இந்த மாதம் வந்து பட்ஜெட் போடணும், நிதியமைச்சர் வாயே திறக்க மாட்டேன்றாரு, முதல்வர் வாயே திறக்க மாட்டேன்றாரு. இது எங்கே போய் முடியும்னு நமக்கு வந்து தெரியல. ஒரு திட்டமிடல் இவங்ககிட்ட இருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கும் வந்து உள்ளபடியே நமக்கு வந்து புரியல. அவங்க வந்து இதை விளக்காத வரைக்கும் நமக்கும் இது வந்து தெரியாது. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியில் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கட்சியை பற்றி பெருசாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை தான் வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுபொருள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் வர டைமில் வந்து அண்ணாமலையை வந்து பாஜக ஒதுக்குதோ அப்படின்ற விஷயங்கள் பரவலாக இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக தலைமையிடம் வந்து போய் பேசியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது, கடிதம் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இந்த விலகல்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் திட்டம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வரும்போதே நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து சர்வீஸ் இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கும்போது ஏன் இவர் வராரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. வந்தார், உள்ளபடியே அவர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். தமிழக அரசியலில் பாஜகவுக்கு வந்து இருந்த அந்த சுணக்கத்தை வந்து நீக்கி கட்சி ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்தது. சிக்கல் எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வளரணும், அதே நேரத்தில் அந்த தலைவரும் வரணும். ஆனால் இவரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா கட்சியை விட இவரோட வளர்ச்சி, தனிப்பட்ட வளர்ச்சி ரொம்ப பெரியதாக வந்து இருந்தது. சீனியர்களை வந்து இவர் வந்து ஓரம் கட்டினார், நிறைய சீனியர்களை வந்து மதிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவில் எப்பவுமே ஒரு பிராமணர் லாபி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து ஒரு நான் பிராமணர்னால அந்த பிராமணர்கள் வந்து இப்போ கேடி ராகவனில் நீங்கள் ஆரம்பித்து பல பேருக்கு பல சிக்கல்கள் வந்து இருந்தது. அதெல்லாம் அந்த அண்ணாமலை ஃபைல்ஸ்னே வெளியிட்டாங்க. அதெல்லாம் யார் வெளியிட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்களே தான் வெளியிட்டாங்க. ஒரு தலைவரையும் அவங்கள பற்றி இதை இங்கே எங்கே கொடுக்கணும்னா கட்சி தலைமையில் கொடுக்கணும். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட ஒரு உரையாடல் பண்ணி அவங்களுக்கு ஏதோ தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணி அவங்களோட ரகசியங்களை பொதுவெளியில் வெளியிட்டார். அது வந்து கட்சிக்கு வந்து ஆரோக்கியமானது கிடையாது. அது எங்கே அவர் வெளியிடணும்னா இது யாருக்கு ரிப்போர்ட்டிங் அங்கே கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் வந்து தீர்க்கப்படும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை. அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பொதுவெளியில் வெளியிட்டதுன்னா என்ன ஆச்சுன்னா கட்சிக்கு வந்து அவப்பேர் வந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக வந்து உயர்ந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த கட்சி அதால பாதாளத்துக்கு வந்து போச்சு. 18% வாங்கினாங்க, அவங்க வந்து வாக்கு சதவீதம் வந்து 18% வாங்கினாங்க. இன்றைக்கி 2% வந்து சரிஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மட்ட தலைவர்களும் அண்ணாமலை வந்து காலி பண்ணிட்டார். இன்னும் சொல்ல போனால்
ஆரோக்கியமாக இருந்த அதிமுக பாஜக உறவை வந்து அந்த இடத்துல பிரேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர் தான். பர்சனலாக திரு இபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அந்த பர்சனல் ஈகோவாகி தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குதல் வந்து பண்ணார். அதிமுக வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணார். ஸோ அண்ணாமலையை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை வரணும் ஒரே ஒரு டிமாண்டு தான் திரு இபிஎஸ் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை வந்து ஏற்படுது. திடீர்னு ஒரு 6 மாதம் வந்து காணாமல் போயிட்டார். கேட்டால் படிக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் படிக்கலாம் போகல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த நிறைய முதலீடுகள் வந்து ஈர்க்கிறதுக்காகவும் பணம் நிறைய செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து வெளிநாட்டில் போயிட்டு நிறைய வேலைகள் செய்ததாக அந்த பாஜக வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் பதவி வந்து அவர் வந்து பறிச்சாங்க. பறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய தலைமையில் பெரிய பதவியெல்லாம் தரும்னு சொன்னாங்க. அவருக்கு எந்த விதமான பதவி வந்து கொடுக்கல. ஸோ இது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் மாதிரியே அவர் வந்து வேலை செஞ்சதுனால இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சர்க்கிள் வந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு இன்றளவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டாரம் வந்து இருக்குது. நிறைய நபர்கள் வந்து உள்ளே வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு முன்னாடி அண்ணாமலை மன்றம்னு ஆரம்பித்தாங்க. நற்பணி மன்றம்னு ஆரம்பித்து அது எல்லா மாவட்டங்களையும் அந்த அந்த மன்றம் வந்து நல்லா சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவர் பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபியை வந்து சந்திச்சிருக்கு. அதே மாதிரி உள்துறை அமைச்சரையும் வந்து சந்திச்சதாக கேள்வி இருக்காங்க. அது மட்டும் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இல்லை. அவர் வந்து சந்திச்சாரா சந்திக்கலையான்னு வந்து தெரியல. ஆனால் விலகல் கடிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விலகலைன்னா பாஜகவே இவர் வந்து கட்சியை விட்டு நீக்குகின்ற வேலைகள் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிக்கிறதா இருந்தாங்க. அந்த தகவல் இவருக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து கட்சியிலேருந்து வந்து இவரே விலகி இருக்காரு. அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு நல்ல பொருள் செலவெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய வந்து பணம் வச்சுருக்காரு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தனி கட்சி வந்து துவங்குறார். ஏன் அது துவங்குறான்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து 2.5 ஆண்டுகள்லேயே கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆனதுனால ஸோ இவருக்கும் வந்து அந்த பாணியில் இளைஞர்கள் வந்து அவருக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இது சரியான நேரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். ஊரக உள்ளாட்சியில் வந்து போட்டியிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருது. இல்லைனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல்னாலும் அவர் வந்து 2031 வச்சு சட்டமன்ற தேர்தலை வந்து இலக்காக வச்சு வேலை செய்யறதுக்கான இப்பயே பூர்வாங்க பணிகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவருடைய கட்சி துவக்கம் இருந்தது அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக இருக்க போது, யாருக்கு பாதகமாக இருக்க போகுது? இது யாருக்கும் சாதகம் யாருக்கும் பாதகம் கிடையாது. பிஜேபிக்கு நிச்சயமாக பாதகமா அமையும். இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு RSS சித்தாந்தவாதி தான். வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர் தான். இவங்க வந்து திமுகல இருந்தோ மற்ற கட்சிகள் இருந்தோ போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் அதிமுக காரங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த சித்தாந்தத்தையும் வந்து இன்னைக்கு அதிமுக இல்லாதனால தான் திமுக இன்னைக்கு வந்து தோத்தாலும் எதிர்கட்சியாக இருக்கு. ஒன்றும் இல்லை, 1991 திமுக வந்து ராஜீவ்காந்தி படுகொலையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திச்சது. 2 பேர் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஐயா கலைஞர் அவர்களும் எக்மூரில் பார்த்தீங்கன்னா பருதி இளம்பழுதி 2 பேர் தான் வந்து ஜெயிச்சாங்க. ஆனால் அடுத்த ஆண்டே வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து ஆட்சியை பிடித்தாங்க திமுக. இதுதான் திமுகவோட வரலாறு. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக இந்த ஒரு தோல்வியை பார்த்தீங்கன்னா துவண்டு போயிட்டாங்க. அந்த கட்சியில் இருக்க முன்னணி தலைவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட கை கோக்க வந்து போயிட்டாங்க. ஸோ இதை வந்து அண்ணாமலை இன்னைக்கு அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் விஜய் மட்டும்தான் அதிமுக உடைப்பாரா? நானும் ஒரு பக்கம் உடைக்கிறேன்னு அவர் ஒரு பக்கம் சுற்றி எடுத்துகிட்டு வர்றாரு. ஏற்கனவே ஒரு பக்கம் சுற்றியும் அருவாலையும் வச்சு விஜய் வந்து உடைச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரோட இலக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக வீழ்த்துவது, அதிமுக கபலீகரம் பண்ணுவது. இது ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது வந்து பிஜேபியோட பிளானாக கூட இருக்கலாம். நீ போப்பா தனியாக ஒரு கடை ஆரம்பி, அந்த கடையிலேருந்து வாடிக்கையாளர்கள்லாம் நீ அங்கேருந்து எடுத்துகிட்டு வா. அதே மாதிரி இன்றைக்கி சோர்ந்து போயிருக்காங்க. திரு நயனா நாகேந்திரன் தலைமையில் ஒன்றும் பெருசாக வந்து வீறு கொண்டுலாம் எழலை பிஜேபி. ஸோ அதனால் இங்கேருந்தும் நிறைய பேர் வரட்டும். இந்த கட்சி வந்து ஒரு பிஜேபியோட ஒரு பி டீமாக வளர்த்துட்டதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து பாஜகவோட பி டீமா செயல்படுவாரோ அப்படின்ற ஐயமும் இருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்த ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தாவேகா கூட்டணியை வெளியிலிருந்து ஆதரிக்கிறதோ அல்லது அமைச்சரவையில் இடம்பெறதோ ஏதோ ஒன்று தாவேகாவுக்கு போறதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ திமுக கூட்டணியில் இருந்த மதிமுகவும் வந்து ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் வந்து நிர்பந்திக்கப்பட்டோம், அவங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்காக நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் பேசுறத பார்க்க முடியுது. துரை வைகோ டைரக்டா திருச்சிக்கு போய் விஜய வரவேற்கிறதையும் பார்க்க முடியுது. என்ன நடக்குது மதிமுகவில்? அவங்களும் திமுக கூட்டணியில இருந்து விலக போறாங்களா? திமுக என்ன ஆகும்? திமுக கூட்டணியிலேருந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விலகி போயிட்டாங்க.
2 கட்சிகள் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் அவங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் வந்து நாங்க வந்து இருக்கோம்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து அமைச்சரவையில. அமைச்சரவையில போயிட்டாங்க. ஐயுஎம்எல் வந்து அமைச்சரவையில போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐயுஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகளும் திருப்பி திமுக கூட்டணிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா, அதே காங்கிரஸ் எப்படி வந்து சொல்லிட்டாங்களோ, காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் ஆனா பண்ணிட்டாங்க. சொல்லலையே அதான் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து 29ல அவங்களோட கூட்டணி, ஊரக உள்ளாட்சியிலும் கூட்டணி, 2031 வரைக்கும் அவங்களோட கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அதே நிலைப்பாடு தான் இவங்களும் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்க வந்து இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் நிச்சயமாக வந்து எப்படியாவது கடந்துருவாங்க. 5 ஆண்டுகள் கடக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து திமுகவோட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை விடுதலை சிறுத்தையே வரணும்னு நினைச்சாலும் திமுக தலைமை வந்து நிச்சயமாக அவங்க ஏற்றுக்கொள்ள மனப்போக்குவத்தில் இல்லை. தலைமை ஏற்றுக்கிட்டாலும் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்குது. நம்ம வந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் இருந்தோம், அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணோம், ஆனால் இவங்க வந்து பதவி சுகத்துக்காக போயிட்டாங்கன்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால, அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து திமுகவோட தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. விசிகாவும் சரி ஐயுஎம்எல்லையும் ஏற்றுக்கிறதுக்கான இப்ப வாய்ப்புகள் தொண்டர்கள் குறை. ஏற்றுக்கொள்ளலைனாலும் ஒரு தலைமையா வந்து அவர்களை வந்து அஹ், இல்ல இந்த முடிவு கரெக்டா இருக்கும்னு அவங்கள முடிவுக்கு கொண்டு வர வைக்கிறது தலைமையோட முடிவு தானே, அப்ப கொண்டு தலைமையோட வரலாம்ல. முடிவு தான். இது ஏன் நம்ம இதை கூட நம்ம சொல்றோம்னா, அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, தொண்டர்களோட முடிவு தான் என்னோட முடிவு. இப்ப எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. எனக்கு வந்து விஜயோட கூட்டணி போகணும்னு எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா தொண்டர்கள், பெருவாரியான தொண்டர்கள் வந்து அஹ், விஜய் கட்சியோட தான் நம்ம போகணும், டிவிகேவோட தான் போடணும்னு சொன்னதுனால போயிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐயுஎம்எல் அந்த மாதிரி இல்லை. சிறுபான்மையின் நலனோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேசிய நலனுக்கு ஒரு பிரச்சனைனோ ஐயுஎம்எல் எப்போ வேணாலும் அந்த கூட்டணியை விட்டு மந்திரி சபையை விட்டு கூட வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க. எஸ்டிபிஐ கூட்டணியில் இல்லைனாலும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து திமுகவோட இருக்காங்க. 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் வந்து திமுகவோட தான் இருக்காங்க. வந்து உங்களுக்கு சிபிஐ சிபிஎம் வந்து திமுகவோட தான் இருக்காங்க. வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரலாம், திமுகவோட நிச்சயமாக வரலாம். அடுத்த எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு மதிமுக வந்து இவங்களோட போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது, திரு விஜய் அவர்களோட போகிறதுக்கான. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தனிச்சின்னத்தில் போட்டிடணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும். அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னா அந்த சீட்டு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் அண்ட் சைடு இருக்கணும் தான் 2 பேரை வந்து உதயசூரன் நிற்க வச்சாங்க. பாருங்க, அந்த உதயசூரனில் 2 பேர் தான் ஜெயிக்க முடிஞ்சதுக்காண்டி அவங்க தனிச்சின்னத்தில் நின்றவங்க வந்து தோற்று தான் போனாங்க. ஸோ இதுதான் வந்து சூழலாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு இன்றைக்கி எம்பியாகவும் திரு துரை வைகோ இருக்காருன்னா அது காரணம் வந்து திமுக தான். ஸோ அதெல்லாம் அவர் வந்து எப்படி மறந்தாருன்னு நமக்கு வந்து தெரியல. விஜயோட அவங்க வந்து போகணுன்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை எப்போ நமக்கு தெரிஞ்சுதுன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்ல வந்து போகிறாரு. மதிமுக என்ன தொண்டு செஞ்சாங்க விஜய் அவர்களுக்கு, அவர் வீட்டுக்கு ஏன் போகணும்னு நமக்கு வந்து புரியவே இல்லை. எல்லார் வீட்டுக்கும் தானே சார் போனோம். எல்லார் வீட்டுக்கும் போனால் எடப்பாடி வீட்டுக்கு போகலையே, ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போகல? எல்லார் வீட்டுக்கும் போனார்னா எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்கணும்ல, அப்போ போகலைல்ல. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைக்கு அவர் போகிறாருன்னா ஒரு நியாயம் இருக்குது. அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. 2 லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கும் சொல்லியிருக்காங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐயுஎம்எல்ல போய் பார்த்தாங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. திரு வைகோ அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இதுக்கு பின்னாடிலாம் ஒரு அரசியல் இருக்குது. அவர் வந்து ஒரு துண்டை முன்னாடியே போட்டு வைக்கிறார். விஜய் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு துண்டை வந்து விரித்து வைக்கிறாரு. ஸோ அந்த வழியில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ளே வருவாங்க. அதனால தான் எடப்பாடிக்கு போய் பார்க்காம சிவி சண்முகம் இந்த அணியை போய் பார்த்தாரோ. இது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சோம் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது முதல்ல அந்த நியூஸ் வரும்போது நினைச்சோம், பரவாயில்லையே ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கு, இது வந்து புதியதாக ஒரு அணுகுமுறையை வந்து விஜய் கையாளுறாரு நம்ம நினைக்கும் போது, அது எப்போ நமக்கு அவரே உடைக்கிறாருன்னா அன்னைக்கே உடைக்கிறாரு. எப்போ உடைக்கிறாரு? சிவி சண்முகத்தை பார்க்கும்போதே அது வந்து உடஞ்சி போச்சு. ஸோ இப்படி தான் இந்த அரசியல். இந்த முழுக்க இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்தை நோக்கி தான் எல்லாரும் போகிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த தர்மம், இந்த நியாயம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து யாரும் பெரிதாக வந்து பார்க்குறதில்ல. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து கள சூழலாக இருக்குது. நிச்சயமாக மதிமுக வந்து அடுத்த முறை திமுக கூட்டணி விட்டு வெளியில் போனாலும் திமுக வந்து புதிய கூட்டணிகள் அமைக்கும். இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து பாமக வந்து சொல்ல முடியாது, அடுத்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தை உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் திமுக வந்து பாமக வந்து சேர்த்துக்காமல் இருந்தாங்க. இப்போ பாமக வந்து விடுதலை சிறுத்தைக்கு இங்கே வராதுன்னு தெரிஞ்சவங்க பாமக இங்கே வரும்போது இந்த கூட்டணி இன்னும் பலமாகும். உங்களுக்கு தேமுதிக இந்த கூட்டணி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பலமான கூட்டணியை வந்து கட்டமைக்கும். ஆனால் அதிமுக தான் உங்களுக்கு வந்து நிலைமை வந்து மோசமாக இருக்குது. இருக்கிறவங்களும் விஜய் கூட போயிட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களும் இப்போ அண்ணாமலை எத்தனை பேர் உடைப்பாருன்னு தெரியாது.
ஸோ அந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில வந்து இருக்கு. அதை வந்து நிச்சயமாக அவங்களும் வந்து மீண்டு எடுத்து வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும். அதுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தானாக முன் வந்து பொதுச் செயலாளர் பதவி விட்டு கொடுத்து வேற யாருக்காவது அவர் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா அந்த கட்சி நிச்சயமாக மீண்டு எழுந்து வரும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். திருச்சி கிழக்கு அந்த சந்திப்பின் போது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலைமை வந்து இருக்கும் நாங்க ஆள போற இந்த இது ஆட்சியில் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாத்தியமா? எதிர்க்கட்சியே இல்லாம ஆளும் கட்சியா இவங்க மட்டும் இருந்து ஆள போறதுக்கான சாத்தியம்? அது என்ன சொல்றதுன்னா, இதுதான் நம்ம சொல்றோம். அரசியல்ல வந்து இவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களே இன்னைக்கு பெரிய ஹீரோவா வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஹீரோவா இருந்தாரு. எதிர்க்க ஒரு வில்லன் வந்து இருப்பார். வில்லனோட சண்டை போட்டா தான் அவர் ஹீரோ. இல்லைன்னா அவர் வந்து ஹீரோவே கிடையாது அவரு. எம்ஜிஆர் வந்து அதே மாதிரி தான். எம்என் நம்பியாரோட சண்டை போட்டதுனால தான் அவர் வந்து ஹீரோ. அப்போ வில்லன் இருந்தா மட்டும் தான் நீங்க ஹீரோவே காமிச்சுக்கணும். அவன் வந்து கெட்டவனா காமிச்சா மட்டும் தான் நீங்க நல்லவனா இருப்பீங்க. அந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் இருந்தா மட்டும் தான் இங்க ஆரோக்கியமான அரசியல் வந்து நடக்கும். எதிர்க்கட்சியே இல்லாத நிலையை நீங்க உருவாக்கணும்னா அதை தான் நம்ம வந்து சொல்றோம். இது ரொம்ப ஆபத்தான அரசியல். நீங்க வந்து அப்ப நீங்க அதிபராக போறீங்களா? சர்வாதிகாரி ஆயிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நாட்டை நாங்க ரத்தன் உருவாக்குறது. பண்டிட் தானே சொல்றாரு, அவருக்கு அதிபர் ஆவறதுக்கு, அங்க போய் போட்டியிடுறதுக்கான பிரதமர் ஆவறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து அதிபர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் கை கூடும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதிபர் நீங்க ஆவுங்க. எங்க வேணாலும் எந்த நாட்டுல வேணாலும் ஆவுங்க. தமிழ்நாட்டுல அதிபர் கான்செப்ட்லாம் இங்க வந்து கிடையாது. இங்க ஆளுநரையே ஏத்துக்காத ஒரு மாநிலம். அதிபரெல்லாம் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து பகல் கனவு தான். ரமேஷ் வந்து ஒரு இளைஞர். அந்த இளைஞர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் பேசணும். இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியான அரசியல் வந்து பேசக்கூடாது. இது வந்து விஷ விதைகளை வந்து தூவுறாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. எதிர்க்கட்சி ஜனநாயகம் வந்து எப்பவுமே வந்து ஆரோக்கியமானது. எதிர்க்கட்சி உங்களை கேள்வி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து வளமான ஒரு ஆளுங்கட்சியாக வந்து இருக்க முடியும். இது வந்து அரசியல் மாண்பு, இப்படி தான் வந்து இருக்கணும். நீ எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக பார்க்கக்கூடாது. அவங்க வந்து சக நண்பர்களாக, தோழர்களாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் மக்களுக்கான பணி இருவரும் இணைந்தே வந்து இரட்டை மாட்டு வண்டி போல தான். ஒரு மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சக நேரத்தில் வந்து ஓடினா மட்டும்தான் அந்த நீங்கள் இலக்கை போய் அடைய முடியும். நீங்கள் வந்து ஒன்று வந்து ஒரு பக்கம் போகுது, இன்னொன்று ஒரு பக்கம் போகுதுன்னா நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஆபத்தானது. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. 2011 கூட திமுக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக வரல. ஆனால் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியாக தான் செயல்பட்டார். இது வரைக்கும் எதிர்க்கட்சின்னு ஒன்று இல்லாமல் யாருமே இருந்ததில்லை. அதிகப்படியான சீட்டுகளை திமுக வாங்கின காலத்தில் கூட எதிர்க்கட்சி அதிமுக இருந்தது. ஸோ எல்லா காலங்களிலும் எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்கும். அவங்க மாற்றம்னு சொன்னது இதுதானோ ஒருவேளை? அது மாற்றமாக இருந்தால் பரவாயில்ல. அது ஏமாற்றமாக நாளைக்கு உங்களுக்கே வந்து அமையும். நீங்கள் முதல் முறையை இப்போ தான் வந்து அந்த அந்த சேர்லேயே வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த சேரோட ஹீட்டு இப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ நம்ம ஏன் விஜய் அவர்கள் வந்து செயல்படலன்னு சொல்லும்போது அந்த சேரில் உட்கார்றதே பார்த்தீங்கன்னா அது ஒரு முள் கிரீடம். அதை நீங்கள் எப்படி அதை அணுகிறீங்கன்றது தான். அது பூமரான் மாதிரி தான். நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லதா 100 மடங்கு திரும்பி வரும். நீங்கள் வந்து தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தினா கூட 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு வந்து திருப்பி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜே தோக்கடித்த மண் இது. அம்மையார் ஜெயலலிதாவை தோக்கடித்த மண். ஸோ இன்றைக்கி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தோக்கடித்த மண். நாளைக்கு உங்களையும் தோக்கடிக்க தயங்க மாட்டாங்க இந்த மக்களுக்கான பணி செய்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மக்கள் உங்களை தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுவார். அது யாராக இருந்தாலும், விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கான பணிகளை நீங்கள் செய்யலை, மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா ரொம்ப நாள்லாம் ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து தெரியும். மக்களுக்கான பணியை செய்தால் அவர் வந்து மக்கள் தலைவராக மாறுவார்கள். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசவும் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.